finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ் அண்ட் வெல்கம் டு மை TNPL 2024 ரிவ்யூஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ மேட்ச் 6 சேலம் ஸ்பார்டன்ஸ் வர்சஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ் அட் சேலம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சேலம் ஸ்பார்டன்ஸ் சும்மா தரமா 7 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா திண்டுக்கல் டிராகன்ஸ் டிசப்பாயிண்டடா இருந்திருப்பாங்க, ஏன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. அவங்களால 149 தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சு. டெஃபினட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டரா அவங்க விளையாடி இருக்கலாம். ஸோ அஸ்வின் ஆஸ் அன் ஓப்பனரா அனதர் ஃபெயிலியர். எஸ், அவர்கிட்ட ஏதோ புதுசா ட்ரை பண்றாரு, பட் ஒரு 2 மேட்சா அது பெருசா கிளிக் ஆகலன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் எஸ், பாபா இந்திரஜித் அவர் செம்மையா விளையாடினாரு. 51 of 33 பால்ஸ். அவர் ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கான்பிடென்டா விளையாட மாதிரி இருந்தது. ஒரு 24 ரன்ஸ் இருக்கும், ரன் பால் தான் இருந்தாரு. டக்குன்னு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிலரேட்டர் ஒரு ஏத்தினாரு, செம்மையா விளையாடினாருன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் அட் த சேம் டைம் வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு விமல் குமார். அவரும் வந்து பாத்தீங்கன்னா 47 of 32 பால்ஸ் நல்லா விளையாடினாரு. அண்ட் லோவர் ஆர்டர்ல தினேஷ்ன்ற ஒரு பிளேயர் 10 balls 20 runs. அது ரொம்ப குரூஷலா அமைஞ்சது. இல்லைன்னா மேபி 140 கூட அடிச்சிருப்பாங்களா திண்டுக்கல் டிராகன்ஸ்ன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் வந்திருக்கும். ஏன்னா அவங்க ஒரு ஃப்ளோலே இல்ல, ஒரு ஸ்டேஜ் இருக்கும் நல்லா இருந்தாங்க. அந்த விமல் குமார் அண்ட் பாபா இந்திரஜித் பார்ட்னர்ஷிப் போற போது நம்ம என்ன நினைச்சோம்னா மேபி ஒரு 160 அடிப்பாங்க போல பினிஷிங்ல நினைச்சோம். அந்த 2 பேரும் இமிடியேட் அவுட் ஆனோடனே செம்மையா கம்பேக் ஆனாங்க. ஆனா சேலம் போலர்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பா கிரெடிட் கொடுத்தே ஆகணும். சன்னின்ற ஒரு போலர் செம்மையா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. பொய்யாமொழி டீசெண்டா போட்டாரு. ஹரிஷ்குமார் அவர் செம்மையா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அந்த பார்ட்னர்ஷிப்க்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு விக்கெட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கைண்ட் ஆஃப் கொலாப்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க திண்டுக்கல் டிராகன்ஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் இது நடந்தது, டு பி வெரி ஆனஸ்ட். பட் இந்த மேட்ச்ல நடந்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமா ஒரு செட் பேக் அமைஞ்சிருச்சு. 149 கண்டிப்பா இட்ஸ் வெரி வெரி பிலோ பார் ஸ்கோர்ன்றது கிளியர் கட்டா தெரிஞ்சது. பட் நம்ம என்ன நினைச்சோம், ஓகே அந்த பக்கம் அஸ்வின் இருக்காரு, வருண் சக்கரவர்த்தி இருக்காங்க, தே கேன் டிஃபெண்ட் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சேன். பட் ஓப்பனிங்ல ரொம்ப ஸ்மார்ட்டா விளையாடினாங்க சேலம்ல. அது வந்து நீங்க இதர் கவின் எடுத்துக்கோங்க, அபிஷேக் எடுத்துக்கோங்க, 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நிதானமா ஆடினாங்க. ஒரு ரன் பால் பார்ட்னர்ஷிப் தான். 59 for no loss தான் இருந்தாங்க. பட் ஏர்லியரா விக்கெட்ஸ் அவங்க விடல. அவங்களுக்கு தெரியும் அவங்க கிட்ட பேட்டிங் இருக்கு, பேட்டிங் டெப்த் இருக்கு. ஸோ லாஸ்ட் 60 பால்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 85-90 ரன்ஸ் அவங்களால அடிக்க முடியுன்றதுனால தான் அந்த பொறுமையா பேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அபிஷேக் அவுட் ஆனாரு 28 அதுக்கப்புறம் கவின் அண்ட் விவேக் உங்களுக்கு நல்லா தெரியும், ஃபர்ஸ்ட் TNPL இருந்து விளையாடுறாரு. செம்ம காடா பேட்ஸ்மேன் அவரு, அடிச்சு நவுத்துவாரு. அவங்க 2 பேரும் ஒரு முக்கியமான பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 38 ரன்ஸ் தான், ஆனா வித்தின் 18-19 பால்ஸ்ல அடிச்சாங்க பாருங்க. ரன் ரேட் அப்படியே இறங்கிடுச்சு, செம்மையா அடிச்சாங்க. அண்ட் கவினும் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாரு. அந்த ஒரு ஓவர்ல வந்து செம்ம காட்டுவாங்க சந்தீப் வாரியரை. கிட்டத்தட்ட ஹேட்ரிக் ஆஃப் பவுண்டரிஸ் அடிப்பாரு, திருப்பி கொஞ்சம் கேரி டேவே ஆயிட்டே அவுட் ஆயிடுவாரு. அவர் ஸ்டே பண்ணியிருந்தாருன்னா இன்னும் ஈஸியா வின் பண்ணிருக்கலாம் அவங்க. ஸோ அவர் அவுட் ஆயிட்டாரு. பட் விவேக் ஒரு எண்ட்ல வந்து சாலிடா நின்ட்டாருங்க. நீங்க இந்த பக்கம் ரவிச்சந்திரன் அஸ்வினாரு, வருண் சக்கரவர்த்தியாரு, நான் பாரு செம காட்டுறேன் அப்படின்ற மாதிரி செம காட்டிட்டாரு. உண்மையாவே ஒரு மேட்ச் வினிங் 51 சொல்லலாம். ஒரு இன்டென்ட் வேற லெவல்ல இருந்ததுங்க. சேலமோட பேட்டிங்கை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த ஓப்பனர் ஸ்மார்ட்டா ஆடி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட இன்டென்ட் அல்டிமேட்டா இருந்துச்சு. ஸோ நிஜமா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வின் அவங்களுக்கு. பீட்டிங் திண்டுக்கல் டிராகன்ஸ் இஸ் நாட் அ ஈஸி திங். பிகாஸ் அவங்களோட போலிங் லைனை எடுத்துக்கோங்க, ரவிச்சந்திரன் அஸ்வின், வருண் சக்கரவர்த்தி, இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸ், IPL ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கான்னும் போது இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். சந்தீப் வாரியரும் பாத்தீங்கன்னா ஒரு லெவல் ஆஃப் கிரிக்கெட் விளையாடி இருக்காரு. போன வருஷம் IPL-ம் விளையாடி இருக்காரு குஜராத் டைட்டன்ஸ்க்கு. அண்ட் அவரும் ஒரு நல்ல போலர். ஸோ பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல திண்டுக்கல் டிராகன்ஸோட போலிங் ரொம்ப சுமாரா தான் இருந்தது. லைக் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 149 ஏற்ற மாதிரி அவங்க போலிங்கே போடல. தே வர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த என்ன சொல்றது, அவங்க சேலம் பேட்ஸ்மேன்ஸா மிஸ்டேக் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ண மாதிரி தெரிஞ்சது. அதே மாதிரி அவங்களோட ஃபீல்டிங் அண்ட் கேச்சிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புவரா இருந்துச்சு. அதுலேயே சம்சப் இன்னைக்கு டே வந்து திண்டுக்கல் டே இல்லடா அப்படின்ற மாதிரி கிளியர் கட்டா தெரிஞ்சது. அஸ்வினும் சில விஷயங்கள் யோசிக்கணும், ஓப்பனிங் அவருக்கு செட் ஆகலனா என்ன பண்ணணும்னு. எஸ், ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஏர்லியரா சிவம் அவுட் ஆனாரு பாத்தீங்களா, அதே ஒரு மிகப்பெரிய ப்ளோ. ஏன்னா தாறுமாறான ஒரு பிளேயர். அவர் மட்டும் ஒரு 30-40 ரன் ஸ்டார்ட் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா திண்டுக்கல் டிராகன்ஸ் வந்து நல்லா வருவாங்க எந்த மேட்சா இருந்தாலும். அவர் சீக்கிரமா அவுட் ஆனதே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செட் பேக். அஸ்வின் ஓப்பனிங் இறங்கலாமா வேணாமா, அது ஐ திங்க் ஹி ஹேஸ் டு திங்க் ட்வைஸ். மேபி இன்னும் ஒரு மோர் சான்ஸ் அவர் ட்ரை பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் திண்டுக்கல் டிராகன்ஸ் கம்பேக் ஆவாங்களான்னு. பட் இந்த பக்கம் சேலம் வில் பி சோ ஹாப்பி வித் தியர் பெர்ஃபார்மன்ஸ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அதுக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.